மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்துருச்சுங்க. 2 சட்டியில் நல்ல வேலை ஊற்றி வச்சுருந்தேன். ஒரு சட்டியாக இருந்தால் கிச்சன் ஃபுல்லாக மாவு அபிஷேகமாக தான் இருந்திருக்கும். சரி இத்தனை நாள் தான் பாவம் வெளில சாப்பிட்ருக்காரு, இன்னையில இருந்தாச்சும் ஒழுங்காக காலையில் சமைச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு மார்னிங் எந்திரிச்சோடனே இட்லி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னிக்கு தான் பிளான் பண்ணியாச்சு. இட்லி வந்து கொஞ்சம் செட் ஆகலைங்க. என்ன சொல்கிறது, லைட்டாக ஹார்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா மாவு வந்து கொஞ்சம் கட்டியாக பிசைஞ்சு வச்சுட்டேன்னா பொங்கிருச்சு. பட் ஆனால் கொஞ்சம் கட்டியாக இருந்ததுனால லைட்டாக ஹார்டாக தான் இருந்துச்சு. ஸோ தேங்காய் சட்னிக்கு வந்து தேங்காய் நான் முழு தேங்காய் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். ஏதாச்சும் அர்ஜென்ட்னா தான் நான் வந்து துருவன தேங்காய் இருக்கும் இல்லையா, அது வாங்குவேன். இந்த மாதிரி தேங்காய் வாங்கி அதை ஒட்டச்சி அரைச்சோன்னா அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஊருக்கு போகும்போது என்னோட மிக்சியில் அந்த புஷெல்லாம் போயிடுச்சு. அதனால் புது மிக்சி வாங்கிட்டு வந்தேன். அந்த புது மிக்சி இன்னும் வந்து ஓப்பன் பண்ணி அச்சச்சோ இதை மறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு வேமா கடகடன்னு இந்த பிளெண்டருமே ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் டிமார்ட்டில். யோசிச்சுட்டே தான் வாங்கினேன். 1400 நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு. ஆனால் ஒர்த்துங்க, இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் நிறைய கிச்சன் ஐட்டங்கள்லாம் புதுசாக வாங்கிட்டு வந்தேன். எனக்கு வந்து இந்த கிச்சனில் இருக்கிற பாத்திரங்கள் வந்து அழகழகாக க்யூட்டாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். நம்ம முக்கால்வாசி நேரம் இருக்கிறது கிச்சன் தானே. அந்த பாத்திரம் பார்க்கும்போது அப்படியே பலன்றது தான், அது ஒரு சந்தோஷம் தான் இல்லையா. ஸோ ஸ்கூலுக்கு தேவையானது, கிச்சனுக்கு தேவையானது அதெல்லாம் வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். இதையுமே நான் ஒரு தனியாக வீடியோவாக போடுறேன், எங்கே வாங்கினேன் எவ்வளோ சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.